ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஜோக்கர் தமிழ் சேனல். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இனி நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இவ்வளோ நாள் டிலே அப்படின்னா, எக்கச்சக்க சொல்ல போனோம்னா எக்கச்சக்க கண்டென்ட்டு வந்திருக்க வேண்டியது, எக்கச்சக்க வீடியோ வந்திருக்க வேண்டியது. பட் என்ன ஆச்சுன்னா, நான் போஸ்ட்டு போட்டிருப்பேன். ஸோ போஸ்ட்டு பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என்ன ஆச்சுன்னா ஃபுட் பாய்சன் ஆகிக்கிச்சு கைஸ், எனக்கு ஃபுட் பாய்சன். ஸோ ஃபுட் பாய்சனோட அதுவும் பத்தாமல் சேர்ந்து இருடி நானும் உனக்கு ஆப்பு வைக்கிறேன்ற மாதிரி இந்த ஃபீவரும் ஃபுட் பாய்சனோட தொத்திக்கிச்சு கைஸ். ஸோ தலைவலி, ஃபீவரு, ஸோ ஃபுட் பாய்சனு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரமாக என்னைய வாட்டி எடுத்துருச்சு. ஸோ அதுதான் இவ்வளோ டிலே காரணம். ஸோ ஏன் ப்ரோ வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போன வீடியோவில் நம்ம கோட் சிமுலேட்டர் கடைசியாக போட்ட வீடியோ அதுதான். ஸோ அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உல்ஃப் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் சொல்லியிருப்பார். ஸோ வீடியோ லென்த்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு, ப்ரோ உங்களோட ஆசைப்படி ஸோ இந்த வீடியோ எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 29 நிமிஷம் நான் ரெக்கார்டு எடுக்கும் போதே வந்துச்சு, ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மேலே சைடில் ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 29 நிமிஷம் வந்துச்சு. பட் நான் அதெல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் சொன்னன்ற காரணத்தினால் ஸோ எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 48 செகண்ட் கொண்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஒரு நார்மலான ஒரு பேஸ் தான் கட்ட போகிறோம். ஸோ ஓரளவுக்கு மீடியமான ஒரு பெரிய பேஸுன்னு சொல்லலாம். ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தவர் சொன்னார், ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கே மாடர்ன் ஹவுஸ் கட்டுறார் செகண்ட் எபிசோட்லேயும் அப்படின்றாரு. பட் செகண்ட் எபிசோட்லேயே மாடர்ன் ஹவுஸ்னால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காதுல்ல கைஸ். ஸோ அதனால தான் வேணாண்டா, நான் பொறுமையாகவே ஓரளவுக்கு ரிசோர்ஸஸ்ஸு ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணி கட்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஓகேவா சார், எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபீவர் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ பட் இருந்தாலும் வீடியோ போடணும் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஸ்டோன் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஸ்டோன் மைன் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இடத்துல வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு மெயினிங்காக தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு முடிஞ்சளவு மெயினிங்லாம் பார்த்து அது இதுன்னு பண்ணி வச்சு ஸோ எக்கச்சக்க இது எடுக்க பார்க்குறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேஸ் தான் கட்ட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பெரிய இது சொல்லணும். ஸோ யாரும் இது கோச்சிக்காதீங்க. இப்போ ஆக்சுவலி உங்களுக்கே அது இருக்கும். அது என்னன்னா நிறைய பேர்த்துக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன்னா, ஸோ திங்கக்கிழமை அதாவது நாளைக்கு எல்லாத்துக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கும் நண்பர்களே. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கிறதுனால நான் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நானும் படிக்கணும். இல்லைனா மார்க் கம்மியாச்சுன்னா வீட்டில் என்னை ஃப்ரைட் ரைஸு போட்டுருவாங்க கைஸ் என்னைய. ஸோ அதனால தான் நான் படிக்கணும். ஸோ நீங்களும் படித்து இது பண்ணுங்கள். ஸோ நான் அப்பப்போ எக்ஸாம் விட்டு தான் வைக்கிறாங்க. இப்போ வாங்க, எப்போ 15ஆம் தேதி, நாளைக்கு 15ஆம் தேதி ஆரம்பித்து எனக்கு 23ஆம் தேதி தான் முடியுது. ஸோ அது வரையும் வீடியோ வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஸோ ஒரு 2-3 வீடியோ. ஸோ சண்டேயில் ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இந்த கேப் கிடைக்கிற போஸ்ட்டில் அங்கே அந்த கேப்பில் ஒரு வீடியோ, அந்த மாதிரி நான் வீடியோ அப்லோடு பண்ண பார்க்குறேன், ஓகேவா? ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது. ஸோ அதனால தான். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்கேஷியாவில் தான் நம்ம கட்ட போகிறோம். ஸோ ஏன்னா நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நான் அக்கேஷியா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நான் அக்கேஷியாவில் தான் கட்ட போகிறேன். ஸோ நான் நிறைய கண்டென்ட்டு மேக் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ். நான் நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் கைஸ். ஏன்னா நம்ம போட்ட 2 வீடியோவுக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவு சொல்லவே முடியாதது. ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ கோட் சிமுலேட்டர் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட மைன்கிராஃப்ட் வீடியோ 200 வியூஸை தாண்டிருச்சு. கோட் சிமுலேட்டர் 150 வீடியோ போயிடுச்சு, வியூஸ் போயிடுச்சு. ஸோ எக்கச்சக்க கமெண்ட்டும் போட்டிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர், புது சப்ஸ்கிரைபர் வந்துருந்தீங்க. உல்ஃப் தமிழன் ப்ரோ,
அவங்கள வந்து நான் வந்து பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ வந்து அந்த உல்ஃப் தமிழன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு, ப்ரோ வீடியோ லென்த் கொஞ்சம் கம்மியாக போடுங்கண்டு. ப்ரோ உங்கள் ஆசைப்படி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொன்னீங்கன்ற காரணத்தினால வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ எல்லா வீடியோஸும் வந்து கம்மியாக போட முடியாது ப்ரோ. நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஓகேவா. நான் கம்மியாக ஸோ நிறைய இது காட்டணும்ல ஸோ நம்மளும். ஸோ அதனால் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து நம்மளால் வந்து ரொம்ப சுருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்ற காரணத்தினால வந்து எவ்வளோ சுருக்கி எவ்வளோ என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடிட்டிங்கில் அது இதுன்னு பண்ணி ஸோ வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கும் வந்து நீங்கள் வந்து எக்கச்சக்க சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்ம சேனலை. ஸோ அதுதான். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 19 சப்ஸ்கிரைபரு அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு போக பாருங்கள். என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவீங்களா? என்ன போகிறீங்க, லைக் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை தொடுறீங்க, தொட்டு பெல் ஐக்கானுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வீடியோ போடும்போது சொல்லலாம். ஸோ இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நான் வந்து சொல்ல தேவையில்ல. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வுட்டாக மாற்றிக்கலாம். ஸோ அக்கீஷியா வுட்டாக மாற்றிட்டு அடுத்து வந்து நம்ம பில்டிங் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ கிளிக் பண்ணு இதே என்னடா அது கிளிக் பண்ணுறான் அப்பாடா ஒர்க் ஆகுதுப்பா, கிளிக் பண்ணு. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த 3rd person ஃப்ரண்ட் வியூ கொண்டு வரக்கு வேலை சேவ் அண்ட் குயிட்டுன்றதை கொடுத்துட்றேன் நண்பர்களே. ஸோ இந்த ஒரிஜினல் வெர்ஷனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அதனால தான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கனக்குள்ளே வச்சுட்டு இப்போ ஏன் வந்து திடீர்னு கட்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு நண்பர்களே. ஸோ அதுதான். ஸோ இந்த ஒரு மாதிரி புல்லாக வந்து அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ வந்து அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அந்த புல்வெளியெல்லாம் வெட்டி எதுக்கு அந்த புல்லெல்லாம் எடுக்கிறதெல்லாம் காமிச்சிக்கிட்டு பட் எக்கச்சக்க சீடு கிடச்சிட்டாங்க பாருங்கள். 26 சீடு இருக்குது பார்த்தீங்களா கையில். ஸோ நீங்கள் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கனாலே தெரியும் 26 சீடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான். ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு காமிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் வந்து கண்ணி வந்துட்டு நீங்கள் வீடியோவும் கம்மியாக போடணும்ல. ஸோ அதெல்லாம் காட்டுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமு. ஓகே, இப்போ நம்ம வந்து தூங்கிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஜாம்பி மண்டைனுங்களாம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து படிப்படியாக முன்னேறுவோம். ஸோ அதே சமயம் வந்து எக்கச்சக்க வீடியோஸ் வந்து நான் போடலான்னு இருக்கேன். எனக்கு வந்து எக்கச்சக்க கண்டென்ட் இருக்குது கைஸ், தரமான கண்டென்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் பயங்கரமான ஒரு சீரியஸ், அதாவது அது ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ண ஒரு சீரியஸு. ஸோ நான் வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் அது என்ன சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ணதுண்டு. ஸோ உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிங்க ஓகேவா. ஸோ வந்து ஒரு மார்வெல் அவெஞ்சர்ஸில் இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோவோட சீரியஸு, ஒரு கேமிங் சீரியஸு தரமாக ஆக்ஷனோட தரமாக இருக்கும். நான் விளையாண்டு பார்த்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கும் வந்து போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவர் வந்து அந்த ஹீரோ வந்து ரெட் கலர் போட்டிருப்பாரு. ஸோ வந்து இப்போயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கமெண்ட்டில் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ரெட் கலரில் இருப்பார் நண்பர்களே. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு தரமான அவரை பேஸ் பண்ணி வந்து ஒரு ஆக்ஷன் கேமு. ஸோ வந்து அதுக்கப்புறம் எக்கச்சக்க கேம் போடலான் இருக்கேன். இப்போ வந்து ஒரு ஃபர்னான்ஸை கிராஃப்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மட்டன் இருக்கா இல்லையா, மட்டனை வந்து இங்கே வச்சு குக்குடு மட்டன் ஆக்கிக்கலாம். ஏன்னா குக்குடு மட்டன் இப்போ நம்ம சாதா ராவாக வந்து நம்ம திண்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு தான் வந்து நம்ம ஃபுட் பார் ஏறுதுவே. குக்குடு ஐட்டம்ஸ் திண்டோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஏறும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மைனிங் பண்ணிட்டு அப்படியே வந்து படிப்படியாக முன்னேறுவோம் நண்பர்களே ஓகேவா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவோம் ஓகேவா. இப்போதைக்கு வந்து பேஸ் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நார்மலாக. ஓகே, இவ்வளோ போதும். ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் எல்லோரும் நார்மலாக வந்து கட்டுவாங்க, ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ நானும் அதே மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். பட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து என்னை டியூஷனும் சேர்த்து விட்டாங்க. ஸோ டியூஷனும் போய்கிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு கன்ஃபார்ம் நான் அப்லோட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடியட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நல்ல இதெல்லாம் வந்து அந்த லீவ் டைமில் 10 நாள் லீவ் கொடுப்பாங்களா. ஸோ அந்த லீவ் டைம்லேயே வந்து எக்கச்சக்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மேலே அந்த பேஸ்மெண்ட் முடிஞ்சு
ஸோ வந்து இந்த இது வால் சுவர் எழுப்புவோம் நண்பர்களே. ஓகே, க்ரௌச் பண்ணிட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆஹா, உட்டு இருக்காடா உட்டு. ஐயோ, மறுபடியும் மைண்ட் பண்ணணுமோ? எங்கடா இன்வென்ட்ரி? அப்பாடா 2 ஸ்டாக் கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பற்றிக்கும்னு நினைக்கிறேன் சீலிங் போடுறதுக்கேவும். ஸோ பார்ப்போம் ஸோ எப்படி அமையுது அப்படின்ட்டு. ஓகே, அப்படியா போடு. அந்த சைடில் ஒரு உட்டு இருக்குது, அதை கட் பண்ணி விட்ருவோம். என்ன கைஸ் இது ஒரு மாதிரி வருது? ஸோ ஓகே, ஸோ மறக்காமல் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ வந்து திருப்பி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களோட ஆதரவை கொடுங்க. என்னோடய பெஸ்ட்டை முயற்சி பண்ணி ஸோ இந்த வீடியோ எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கியிருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து மத்தியானம்ல அப்லோட் ஆகாது, ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே மத்தியான டைமில் தான். இதில் நான் எங்கேன்னு போய் அப்லோட் பண்ணுறது? ஸோ நெட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்ற காரணத்தினால வந்து ஒரு 6 மணி போல் அப்படின்ற போல் தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ அதை போல் அப்லோட் பண்ணி விட்றேன், பார்த்துக்கோங்க, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்கச்சக்க கேமிங் சீரீஸு அதெல்லாம் வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ வந்து அதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து நம்ம மிஸ்டர் ஜோக்கர் தமிழோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இங்கே பாடுறா மிஸ்டர் ஜோக்கர் தமிழ்னு ஒரு சேனல் இருக்குது, நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வந்து போடுறாங்க. பேச்சுக்கு மட்டும் இல்லை, நான் நிஜமாலே நல்ல நல்ல கண்டென்ட் வந்து போடுவேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஓகே, பேஸ்மெண்ட் எழுப்பியாச்சு. ஓஹோ, ஓரளவு தான் உட்டு இருக்குது, பற்றிக்கிருமா என்னன்னு தெரில. ஓகே, பார்த்துடா பார்த்து. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து எடுத்து விட்ருவேன், ஆக்ஸை வச்சு எடுத்து விட்ருவோம். ஸோ வீடியோ வந்து 29 நிமிஷம் கிட்ட. இப்போ பாருங்கள், மேலே வந்து 22 நிமிஷம் 41 செகண்ட் போயிருக்கு பாருங்கள். பட் நான் வந்து 15 நிமிஷம் 48 செகண்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து பெரிய விஷயம். டார்ச் அங்கே வைக்காத, நம்மளால் சீலிங்கை வைக்க முடியாது. கொஞ்சம் கீழே ஒரு பிளாக் இறக்கி ஸோ வைப்போம். ஸோ வந்து ரொம்ப சுருக்கியிருக்கேன் நண்பர்களே. ஸோ வந்து அது இதுன்னு வந்து எக்கச்சக்க இது இருந்துச்சு, பட் அதெல்லாம் தேவையில்லாதது. நான் வந்து அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, இங்கனக்குள்ளே வெயிட் பண்ணுங்கள், ஒரு அப்படியே வந்து வச்சிட்டே போவோம். ஸோ உட்டு வந்து இப்போ அக்கேஷியா வுட்டு வந்து பற்றிக்கிருமா என்னன்னு தெரில, அப்படி இல்லைனா பார்ப்போம். ஸோ அதுவும் உட்டு மைண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து காட்டுவேனா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்ருவேன் நண்பர்களே. பத்தாது கைஸ், எப்படியும் பத்தாது. வெயிட் பண்ணுங்கள், இப்போ 10 அளவு ஃபஸ்ட்டு நம்ம போய் மைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இது ஒன்று கடுப்பாக ஏற்றிக்கிட்டு இருக்குங்க நண்பர்களே. ஓகே, இங்கன அப்படியே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயே வந்து அப்படியே சுற்றி வச்சு நம்ம அப்படியே முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு நல்ல ஒரு மைக் ஒன்று வாங்கணும் நண்பர்களே. ஸோ ஃபோன் மைக்லேயே நம்ம எவ்வளோ நாள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்க, நான் ஒரு நல்ல மைக்காக ஒன்று வாங்குகிறேன். ஓகேவா? இந்த லீவில் வந்து வாங்கிடுறேன். ஸோ நல்ல ஒரு மைக்காக வாங்கிடுறேன். ஸோ வந்து மத்தியான டைமில் நான் வந்து சொல்ல போனோம்னா 12 மணிக்கு தான் நண்பர்களே எந்திரிச்சேன். நல்ல ஒரு தூக்கம். ஸோ நேற்று டியூஷன் போயிட்டு நைட்டு நான் அங்கேருந்து நடந்து வந்து ரொம்ப தூரம். ஸோ நடந்து வந்து அசந்து நல்லா கால் வலிக்கு அதுக்கும் நல்லா தூங்கிட்டேன். ஸோ 12 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிட்டு ஸோ வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து டக்குன்னு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்டுருக்கேன். ஸோ வந்து டக்குன்னு வந்து காமிக்கணும் இல்லையா? ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து போட்டு விட்டதுனால வந்து என்னென்னா, இந்த மைண்ட் பண்ணுறதெல்லாம் எதுக்கு காமிச்சிக்கிட்டு நீ தேவையில்லாமல். ஸோ வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பட் வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம் அந்த மைண்ட் கிராஃப்ட்ஸ். அதுவும் ஒரு சில எபிசோட் இந்த பில்டிங் எபிசோடு இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து போட்டுடலாம். பட் இந்த மெயின் அது இதுன்னு எக்கச்சக்க கண்டென்ட் வச்சுருக்கேன் நான் மைண்ட் கிராஃப்டில். ஸோ பார்ப்போம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இதே டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம போடுவோம். ஸோ மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, டக்குன்னு மைண்ட் பண்ணுறா. ஓகே, பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு போவோமா? ஓகே, மைண்ட் பண்ணு. ஓகே, மைண்ட் பண்ணியாச்சா? ஆஹா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். இந்த வுட்டெல்லாம் வந்து படிக்கட் மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க அந்த மரத்துலேயும். ஸோ அவ்வளோதான், போதும். ஸோ இதுக்கு மேலே வந்து டக்குன்னு கிராஃப்ட் பண்ணுறா. ஓகே, கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டை எடுத்து விட்ருவோம். ஃபாஸ்ட் ஃபார்வர்டை ஓகே, குக்குடு மட்டனை திண்டுப்போம். ஸோ வந்து ஃபுட்பார் கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த சீலிங்கும் வந்து அப்படியே படிப்படியாக வந்து வைக்கிற மாதிரி வைப்போம். எங்கடா அந்த வுட்டை? ஓகே, 2 ஸ்டாக் கிட்ட வந்துருச்சு, பட் 2 ஸ்டாக் கிட்டலாம் வரல. ஓகேவா? ஓகே, ஸோ அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓரளவு கொஞ்சமாக கொண்டு வந்து அப்படியே வந்து இங்கனக்குள்ளே அடுத்து இங்கனக்குள்ளே. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து சீலிங் வந்து ஓரளவுக்கு வச்சோடனே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா?
ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸோ லாஸ்ட் இது மூடியாச்சு. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து என்னென்னா ஒரு டோர் மட்டும் கிராஃப்ட் பண்ணணும். ஸோ டோர் கிராஃப்ட் பண்ணிட்டு மித்தது எல்லாத்தையும் பார்த்துப்போம். ஓகேவா, டோர் கிராஃப்ட் பண்ணணும். வெயிட் பண்ணி எங்கே இருக்குது டோரு? ஸோ எங்கனக்குள்ளே ஒரு டோர் கிராஃப்ட் பண்ணுறா. டோர் 30 டோரா? ஒரு டோர் கிராஃப்ட் பண்ணு, இன்னொரு கிராஃப்ட் பண்ணிப்போம். கிராஃப்ட் பண்ணுறான் போதும். ஓகே, எங்கடா டோர் எடுத்து வச்சு விட்டோம்னா அந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் நண்பர்களே. ஸோ நம்மளோட பேஸை வந்து வெற்றிகரமாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மைனிங் போய் இனிமேல் தான் எனக்கு எக்கச்சக்க சேலஞ்சே இருக்குது. மைனிங் போகணும், அதுக்கப்புறம் எக்கச்சக்க இது இருக்குது. ஸோ விட போகிறதில்ல நான். ஸோ எக்ஸாம்ஸையும் அட்டன் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவு பார்க்குறேன். அதே சமயம் மார்க் எடுக்கணும் அல்லவா. ஸோ பேஸை வந்து இந்த வீடியோவில் வந்து கட்டி முடிச்சாச்சு நண்பர்களே. ஸோ டார்ச்சை வச்சுப்போம். ஓகேவா, டார்ச்சை வச்சாச்சு. ஸோ பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சே. எஸ், ஸோ வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சுக்கலான்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான் கைஸ். ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் ஜோக்கர் தமிழ் சேனலை மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.